ஹாய் ஸ்னிஃபைல்ஸ். ஓபன் பண்ண குருக்ஷேத்திர வாரில் ஏகப்பட்ட உயிர்கள் செத்து கிடக்கு, பெடங்களா கிடக்கு. அந்த பெடங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் நடந்து வர்றாரு. அவர் தான் அஸ்வத்தாமன். வந்தவர் என்ன பண்றாருன்னா, பாண்டவர்களுடைய தலைமுறை நிலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விடுறாரு. இன்னொரு சைட்ல உத்ரா வந்துட்டு அவங்களுடைய மாளிகையில் இருக்காங்க. உத்ரா யாருன்னா அபிமன்யோட ஒய்ஃப். அபிமன்யு யாருன்னா அர்ஜுனனுடைய பையன். ஸோ டெக்னிக்கலா பாண்டவர்களுடைய அடுத்த வம்சாவளியோட உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கிற உத்ரா அவங்க மாளிகையில இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த வேலை செய்யறவங்க சொல்றாங்க, அபிமன்யு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் வந்துட்டு இப்போதைக்கு முக்கியம், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த பிரம்மாஸ்திரம் வந்து வயிற்று மேலேயே அடிக்குது. கட் பண்றாங்க. அப்படியே அஸ்வத்தாமனை பறக்க விடுறாங்க. யாரோ போய் விழுந்து அஸ்வத்தாமனை எஞ்சி நிற்கும் போது அந்த கிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு. உன்னோட உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை, சீக்கிரமா நான் போட்டுத்தலுன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் சொல்ல, உன்னுடைய போட்டுத்தல என்னடா ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல பாண்டவர்கள் சத்துருவாங்க, நானுமே வந்துட்டு என்னுடைய அவதாரம் முடிஞ்சு நான் கிளம்பிடுவேன், ஆனா நீ மட்டும் இதுக்கப்புறம் உயிரோட இருப்ப, என்னுடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எதுவுமே ஆறாது, கடைசி வரையும் வழிகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருப்ப, இந்த யுகம் முடிச்சு கலியுகம் தொடங்கும், அந்த கலியுகத்தில் நடக்கிற பாவங்கள் எத்தனையுமே உன் கண்ணால பாப்ப அப்படிங்கிற மாதிரி சாபத்தை கொடுக்க, சாபம் கொடுக்குறியா நீ எனக்கு, சாபத்துக்கு விமோச்சனம் இருக்குமே, என்ன எனக்கு விமோச்சனம் அப்படின்னு கேட்க, கலியுகத்தோட முடிவுல அதர்மம் தலைவிரிச்சு ஆடும், அந்த சமயத்துல நான் அவதாரம் எடுப்பேன், என்னுடைய அவதாரத்தை நீ தான் பாதுகாக்கணும், அதுதான் உன்னுடைய சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்ல கட் பண்ணி டைட்டில் கார்டு. கல்கி 2898 AD. வேற லெவலான படம். ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு இதுலயுமே படத்தை செஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சைட்ல இருந்து போயிடலாம். பாசிட்டிவ் சைடுங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிங்ல இருந்து போயிடலாம். இந்த படத்துல வந்துட்டு மொத்தம் 4 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ். பிரபாஸ் ஆஸ் பைரவா, அமிதாப் பச்சன் ஆஸ் அஸ்வத்தாமா, கமல்ஹாசன் ஆஸ் கலி யாஸ்கின், தீபிகா படுகோன் ஆஸ் சுமதி. அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு கேரக்டர் எதுவுமே இல்லை, கேஸ்டிங் எதுவும் பண்ணல, வயிற்றுல தான் இன்னமும் அந்த குழந்தை இருக்கு. ஸோ இந்த 4 பேர்த்தோட ஆக்டிங்குமே உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. பிரபாஸோட ஆக்டிங் வந்துட்டு போன படங்கள் சலார், அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு சில மொக்கையா இருந்துச்சு. அவர் ரொம்ப வந்துட்டு விஎஃப்எக்ஸ்ல இது பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமான ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவரோட முகத்துல வந்துட்டு சோகம் தெரியுது, ஒரு சோர்வு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல அது இல்லை. ஸோ இந்த படத்தை கொஞ்சம் ஜோவியலா நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி ஊன்றுதான் இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டரே அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி லேசியான கேரக்டர், அதாவது தான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், சுத்தி இருக்கிறவன் எல்லாமே ஈஸியா அடிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள கேரக்டர். அதனால வந்துட்டு ஓவர் கான்பிடன்ஸ் சுத்திட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த கேரக்டரோடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்துட்டு இறங்கி சில விஷயங்கள் செய்யறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுல எல்லாம் பிரபாஸ் வந்துட்டு சூப்பரா நடிச்சிருந்தாரு. அஸ்வத்தாமா கேரக்டர்ல அமிதாப் பச்சன், அவருக்கு தான் இந்த கேரக்டர் வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாஸ்திராங்கிற ஒரு படத்துல வந்துட்டு அவரை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சுத்தமா வேஸ்ட் கேரக்டர், படமே வேஸ்ட் தான். அதிகமான செலவு பண்ணி விஷயம் சூப்பரா பண்ணதுனால அந்த படத்தை பாராட்டாமே தவிர, அந்த மற்றபடி அந்த படத்துல வந்துட்டு வேர்ல்டு பில்டிங்கோ இல்ல வேற ஏதாவது விஷயமோ எதுவுமே காட்டப்படல. பட் இந்த படத்துக்கு இவ்வளவு செலவுகள் பண்ணியிருக்காங்க, செலவு மட்டுமே பண்ணியிருக்காங்க, எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பயங்கரமான வேர்ல்டு பில்டிங் பண்ணியிருக்காங்க, பயங்கரமா சூப்பரான விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமல் சாரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவை கிடையாது, உண்மையிலேயே பயங்கரமான ஆக்டிங். கமல் சாரோட விஎஃப்எக்ஸ் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு 200 வருஷம் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்துட்டு உடம்பெல்லாம் வந்துட்டு ஒல்லியா நரம்பெல்லாம் புடைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கிற மாதிரி காட்டுறாங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு. கலியோடைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்துட்டு எனக்கு தெரியல, புக்ஸ்ல தான் தேடணும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த கலியோடைய ஸ்டோரியை வந்துட்டு நான் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு கல்கிக்கு ஒரு வீடியோ பண்றேன். அந்த வீடியோல நான் சொல்றேன் எண்டிங், கேமியோ, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த வீடியோல. அதுல வந்துட்டு நான் சொல்றேன். தீபிகா படுகோனோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி அவங்க கேரக்டர் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனோடய ஸ்டேட் இருக்கிற ஒரு கேரக்டர். எதனால தான் வயிற்றுல வந்துட்டு ஒரு உயிர் வந்துச்சு, நான் எதுக்காக சூஸ் செய்யப்பட்டேன், என் வயிற்றுல எதுக்காக இந்த கல்கி விளாடணும், என்னால பல உயிர்கள் வந்துட்டு என்னை சுத்தி சித்துக்கிட்டு இருக்கு, இந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது பல உயிர்கள் போய்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே கவலையிலேயே குழப்பத்துல இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த 4 கேரக்டருமே படத்துல மெயின் லீட்ஸ். இதை தாண்டி சப்லீட்ஸ் எல்லாம் சில கேரக்டர் இருக்கு. ஸோ முக்கியமா கமல் சாரோடைய அந்த குட்டி வீரன ஒரு கேரக்டர் வராரு. இவர் வந்துட்டு சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவருடைய கேரக்டர் வந்து நல்லா எழுதியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் புஜ்ஜி அந்த கேரக்டருமே வந்துட்டு சைட் கேரக்டர் தான். கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா புஜ்ஜி அண்ட் பைரவா விடவும் இந்த படத்துல இந்த டைலாக்ஸ் எல்லாமே சீன்ஸ் டைலாக்ஸ் வந்துட்டு புஜ்ஜிக்கு கம்மி தான். புஜ்ஜியை வந்துட்டு ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பெருசா அந்த புஜ்ஜிக்கு வந்துட்டு சம்பவங்கள்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அந்த புஜ்ஜியை பைரவா கூட சேர்த்து இது பண்ணும்போது சில சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டருமே. அது போக இன்னமும் நிறைய சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டியா வர கேரக்டர்லாம் அங்கங்க வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறது உண்மையில நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு வேற லெவல். சினிமோட்டோகிராஃபில வந்துட்டு கலர் பேலட் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கா வந்துட்டு தெலுங்குல வரக்கூடிய மேக்ஸிமம் பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே கலர் பேலட்டுங்கிறது கரெக்டாக சூஸ் பண்றாங்க.
தெலுங்குன்னு இல்ல, பெரிய படங்கள்னு சொல்லிட்டு இப்ப சவுத் இந்தியால எந்த படங்கள் வந்தாலுமே அந்த படத்துக்குன்னு ஒரு தனி கலர் பேலட், அந்த படத்துக்குன்னு தனி லுக்குங்கிறத கிரியேட் பண்ணிடுறாங்க, அந்த வேர்ல்ட கிரியேட் பண்றாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல அந்த கலர் பேலட் கரெக்டா இருக்கும். அந்த பிளாக், கிரீன், அந்த கோல்டு அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. பாகுபலியில முழுசா அந்த கோல்ட தான் காமிச்சிருப்பாங்க. ட்ரிபிள் ஆர்ல ப்ளூ, ரெட், ஒயிட், பிளாக்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. லியோல கூட பிளாக், ரெட்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. கோல்டையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கலர் பேலட்டுங்கிறது இப்ப வர சவுத் இந்தியன் பெரிய பெரிய படங்கள்ல வந்துட்டு சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பீஸ்ட்ல கூட ரொம்ப பிரைட்னஸான ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒயிட் கலர்ல நல்லா பிரைட்டா வச்சிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபில. அந்த மாதிரி இந்த படத்துலயுமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. முழுக்கவே கோல்டன் கலர்ல பண்ணியிருக்காங்க. அதுலயுமே ஒவ்வொரு அந்த இடங்களுக்குமே வேற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அந்த படத்துல வந்துட்டு 3 விதமான இடங்கள் வருது. காஷி, காம்ப்ளெக்ஸ், ஷம்பாலா. காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு 2 விதமான இடம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்க, அதாவது இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இந்த டிஸ்டோபியன் வேர்ல்டுன்னு சொல்றாங்கல்ல, இது இப்படி ஆனதுக்கு காரணம், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மத்த உயிர்கள்லாம் மத்த இடங்கள்லாம் அழிஞ்சதுக்கு காரணம் யாருன்னா கலி தான். கலி வந்துட்டு டாஸ்கின்ங்கிற பேர்ல அவதாரம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அரக்கு. சோ வந்துட்டு ஒரு நார்மலான மனுஷங்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன். மனுஷங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த கதையில வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு ஒருத்தர் கேட்பாரு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மக்களை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இயற்கையை நீ அழிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யார இயற்கையை அழிக்கிறா, மக்கள் வந்துட்டு நாடுக்கு நாடு சண்டை போட்டு அழிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கதான் இயற்கையை அழிச்சிட்டு இருந்தாங்க, நான் அவங்க எல்லாத்தையுமே ஒரே போர்ல தோக்கடிச்சு நான் இந்த இயற்கையை பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தான். பட் அதுக்காக அவர் மட்டுமே அதை அனுபவிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாதுல்ல. சோ காவேரி நதியை உறிஞ்செடுத்து காம்ப்ளெக்ஸை உருவாக்கி மேலேயே ஒரு வானத்துல ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. பீச்சு, நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதுல நிறைய பணக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் முழுக்கவே வந்துட்டு ஏகப்பட்ட மற்ற நாடுகள்லாம் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த நாடுகளுடைய ஆட்கள் எல்லாமே வேற வேற இடங்கள்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் இருப்பாரு, ஒரு ஜாப்பனீஸ் இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பணக்காரங்களுக்குள்ளயுமே அந்த மாதிரி இருக்கும். அதான் ஷம்பாலால வந்துட்டு எப்படின்னா இந்த அரசாங்கத்தை எதிர்த்துட்டு இருக்கிறவங்க ரெபல்ஸ் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷம்பாலாக்குள்ளயுமே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆப்பிரிக்கன்ஸோடைய இந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ற அந்த ஏன்ஷியன்ட் ஆளுங்க அவங்கலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கல்ச்சுரல் விஷயங்களை வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சத்தியமா விஎஃப்எக்ஸ் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே வந்துட்டு அவ்வளவு பங்கமா இருந்துச்சு. எதுலையுமே குறைய சொல்ல முடியாது. லைட்டா அங்கங்க பிசுறு தட்டி இருக்கலாம். மேபி வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதெல்லாம் தெரியும். பட் விஎஃப்எக்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பிரமிப்பான ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி தான் இருக்கு. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அந்த இந்த படம் வந்துட்டு இப்போ 3D ரிலீஸ் ஆயிருக்கு. 3D அண்ட் 2D ரெண்டுத்துலையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பல கேமியோஸ் இருக்கு, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே பங்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோல வந்துட்டு ஸ்பாயிலர் இல்லாத பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ கடைசி பாசிட்டிவா சானா சொல்றேன். சானா உண்மையிலேயே வேற லெவல் தான் சொல்லுவோம். இவர் வந்துட்டு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நியூட்ரல்ல வைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல சானாவோட ரெப்பிட்டேட்டிவான மியூசிக்ங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஊனு கத்துறது அது எல்லாமே வந்து பைரவாக் பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே ரெப்பிட்டேட்டிவ் தான். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய மியூசிக் பண்ணிட்டாரு. அதே மியூசிக் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. பட் பைரவா கேரக்டரை தவிர புஜ்ஜி கேரக்டருக்கு வந்துட்டு அதே சவுண்ட்ல இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு. மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை மியூசிக்குமே வந்துட்டு புதுசு. ஒவ்வொன்றுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு இன்டர்வியூல சானா சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல வந்துட்டு நான் ஒரு இடத்துல தமிழ் மியூசிக்குமே ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு தமிழ்நாட்டுல ஆடியன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு. உண்மையிலே இந்த தமிழ் மியூசிக் வந்துட்டு ஒரு இடத்துல வருது. அந்த இடம் உண்மையிலே பங்கமா இருக்கு. ஒரு கூஸ்பம்ஸான மொமெண்டாவே இருக்கு. சரி, இத்தனை பாசிட்டிவ் பார்த்தோம்ல, நெகட்டிவ்ஸ்மே இந்த படத்துல இருக்கு. அதை பார்த்துடலாமா? நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்புறம் கேட்காதீங்க. ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கு. அந்த பெரிய நெகட்டிவ் தாண்டி குட்டி குட்டியா சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பெரிய நெகட்டிவ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த மித்தாலஜிக்கல் சீன்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு இன்ட்ரோ கொடுத்து வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு குட்டி பையனை காட்டி அந்த குட்டி பையன்ல இருந்து வந்துட்டு அந்த வேர்ல்டுக்குள்ள போறாங்க. அங்க இருந்து என்ன நடக்குது, அந்த பையன் என்ன பண்றான், அங்க மவுண்டேட்டர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமா போயிட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பிரபாஸை காட்டுறாங்க. பிரபாஸோட என்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைட்டுமே நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட கேரக்டர் வந்துட்டு அந்த பைரவா கேரக்டர் வந்துட்டு சோம்பேறித்தனமா வந்துட்டு இவனுங்கெல்லாம் யாரு பிலாக்கா பசங்க இவங்கெல்லாம் நான் அடிக்கணுமா, சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு ஜாலியா பத்துனுங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. பட் அதுவே இருக்கக்கூடாதுல்ல. சரி, எஞ்சி வராரு பைரவா, சரி ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு 4 பேர் தடிக்கிறாரு, 10 பேர் தடிக்கிறாரு, 15 பேர் தடிக்கிறாரு, 40 பேர் தடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை முடிக்கணும்ல, முடிக்காம இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காரு, வந்துட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காரு. அதுவே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போகுது. அதுவே படத்துல வந்துட்டு இந்த சீன் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டோரி வருவாங்களான்னு கேட்டா ஸ்டோரி வந்துடுறாங்க. அதாவது இந்த சுமதி கேரக்டர் கல்கி எங்க இருக்காரு அதெல்லாம் காமிக்கிறாங்க. சரி, ஸ்டோரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி பைரவா காட்டும் போது அங்க வந்துட்டு சில பிளேஸ் நடக்குது.
நம்ம பிரம்மானந்தம் காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட கேமியோ இந்த படத்துல வேஸ்டட் கேமியோன்னு சொல்லலாம். அவர் இருந்ததும் இல்லாததும் படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரல, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அமையல. அப்படிதான் அவர் இருந்தாரு. அதே சமயத்துல இன்னொரு கேரக்டருமே இருக்கு, திஷா பட்டானியோட கேரக்டர். அந்த கேரக்டர் எதுக்கு இருக்கு, அந்த கேரக்டருடைய அந்த சீன் வந்துட்டு இந்த படத்துல தேவையே இல்லை, வெட்டி தூக்கி போட்டோம்னா வந்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த திஷா பட்டானி கேரக்டர் என்ன பண்ணிருக்கும்னா, காம்ப்ளெக்ஸ்ல போறதுதான் வந்துட்டு நம்ம பைராவோட அல்டிமேட் கோலுங்கிறதுனால, காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, உடனே நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு வேலையை கூப்பிட்டு போவோம். வேலைக்கு போனவங்க வேலையை பார்க்காம அங்கிருந்து காம்ப்ளெக்ஸ்ல அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பணக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு அந்த வேர்ல்டு வந்துட்டு அந்த பீச் மணல்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ சரி, அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது காட்டுறதுக்காக இந்த சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இவனுங்களை வச்சுதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த திஷா பட்டானியும் பிரபாஸும் போய் ஊர் சுத்துற அந்த சீனை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். திஷா பட்டானியே இந்த படத்துக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல மட்டும்தான் வருவாங்க. அண்ட் ஒரு இடத்துல அவங்க ஐ லவ் யூ சொல்லிக்கிற மாதிரியே காமிச்சிருந்தாங்க. அது எந்த ஒரு வகையிலுமே வந்துட்டு ஒரு ஃபீலே கொடுக்கல, கேவலமா தான் இருந்துச்சு. எதுக்குடா இந்த கேரக்டருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு பேசாம புஜ்ஜியவே லவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏஐயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாத சீன்ஸ், தேவையில்லாத கேரக்டர். அந்த ஒரு 20 நிமிஷம் தூக்கி இருக்கலாம். படம் வந்துட்டு 3 மணி நேரம் ஓடுது. அதுல வந்துட்டு இந்த 2 சீன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 40 நிமிஷமோ கட் பண்ணி தூக்கி இருந்தா படம் ஒரு 2.5 மணி நேரம் கிறிஸ்பான ஒரு படமா ஆயிருக்கும். தேவையில்லாத சீன்ஸ் வச்சு லேக் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அந்த சீனுக்கு அப்புறமா தொடங்கினதுல இருந்து வந்துட்டு படம் ஃபயர் தான். ஸோ இன்டர்மிஷன்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்டர்மிஷனை கொண்டு போய் ஸ்டேஜ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த இடம் நல்லா இருந்தது. பட் இந்த லேக் சீக்வன்ஸ் நான் சொல்லியிருந்தேன், 2 சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்னாலேயே இந்த இன்டர்மிஷன் வரும்போது எல்லாருமே அப்பா இன்டர்வல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலோட தியேட்டர் விட்டு போனாங்க. அந்த லேக் சீக்வன்ஸை தூக்கி இருந்தாங்க அப்படின்னா இன்டர்வல் வரும்போது நல்ல இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. நான் கணக்கு பண்ணி பார்த்த போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு 1.25 மணி நேரம் ஓடுது, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு 1.25 மணி நேரம் ஓடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 1.25 மணி நேரத்துல அப்படி என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிட்டீங்க, வேர்ல்டு பில்டிங்கிறது இருக்குதான், அதை தாண்டி தேவையில்லாத சீன்ஸுங்கிறது நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டுருந்தா படம் வந்துட்டு கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கும் 2 ஹாஃப்மே. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு சம்பவங்கள்ங்கிறது இருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப் உடைய அந்த எண்டிங் கிட்ட தான் வந்துட்டு சம்பவங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேஜிங் ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் ஹாஃபுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹையை கொடுத்து அந்த பைரவா கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லீடு கொடுக்குறாங்க. அந்த பைரவா கேரக்டர் யாரு என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் லீடு கொடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அப்படியே திருப்பி வேற மாதிரி கொண்டு போறாங்க. அங்க ஒரு சில கேமியோஸ், ஒரு சில பிளாஷ்பேக்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டப்படுது. அங்க இருந்து பைரவாவோட கேரக்டர் இந்த மாதிரி ப்ரொக்ரஷன் ஆகுது. அது வரையுமே திமிரோட தெரிஞ்சுட்டு இருந்த பைரவா வந்துட்டு தோத்து போறான். நான் எப்பயுமே ஜெயிப்பேன், என்னோட ரெக்கார்ட்ஸ் எடுத்துப்பாரு, நான் வந்துட்டு தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்ற பைரவா அஸ்வத்தாமாவால தோக்கடிக்கப்படும் போது ஈகோ ட்ரிகர் ஆகி பைரவாவோட உண்மையான பவர் என்ன, பைரவா எப்படிப்பட்டவன், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அஸ்வத்தாமனையே வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு இவங்கிட்ட வந்துட்டு சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அதாவது டெக்னாலஜி மூலயமா, அறிவு மூலயமா என்ன மாதிரி சில விஷயங்கள் செய்யறான், அண்ட் ஆல்சோ எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த எண்டிங்ல வரும்போது ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு டிப்பிக்கலா நிறைய ஹாலிவுட் படத்துல நீங்க பார்த்துக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் தான். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போடுச்சு. இருந்தாலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்ல எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நாங்க பிரம்மாண்டமா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டாம அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 4 செகண்ட் பிளே பண்ணிட்டு அடுத்தது ஸ்டோரி ப்ரொகஷனுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது மெயின் கேரக்டர்ஸோட அந்த ஃபைட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எண்டிங்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ண விரும்பல, படமா தெரிஞ்சுங்க. அந்த ட்விஸ்ட் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல ட்விஸ்டாவே இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது வந்துட்டு இது என்ன புரியலையேன்னு சொல்றது போது கடைசியில் இந்த ட்விஸ்ட்டை விட்டு ரிவீல் பண்ணும்போது ரைட்டு நல்ல பங்கமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதாவது வந்துட்டு கடைசியில் இந்த கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கா, போஸ்ட் கிரெடிட் சீன் இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொன்னால அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கடைசியாக படம் வந்துட்டு எப்படி முடிஞ்சிருது. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் இந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு 5-6 படமாவது வரும்னு நம்புவோம். இல்லைன்னா வந்துட்டு உங்க ஸ்டோரி கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறோம், இல்லைனா ஸ்டோரியை வந்துட்டு இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல, 4 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா மேபி வந்துட்டு 3 படங்கள் இல்லை வந்துட்டு 4 படங்கள் கிட்ட வரலாம். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கலி கேரக்டருடைய ஆரிஜின் ஸ்டோரி அண்ட் இந்த வேர்ல்டு வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஆனிச்சு அப்படிங்கிற விஷயத்தையுமே இன்னொரு அனிமேஷன் சீரீஸ்ல அவங்க பண்ண நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு புஜ்ஜியன் பைரவான்னு சொல்லிட்டு அனிமேஷன் சீரீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது மாதிரி
இந்த டிஸ்டோபியன் வேர்ல்டு, இந்த நார்மலா இந்த உலகத்துக்குள்ள எப்படி போர் உண்டாடுச்சு, எதனால உண்டாடுச்சு, அதை களி எப்படி தடுத்தாரு, களி எப்படி வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸை பில்ட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே ஒரு ஸ்டோரியா காமிச்சா நல்லா இருக்கும். ஸோ நம்ம கமல் சாரோடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை பொறுத்தவரையுமே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 20-30% இந்த படத்துல இருப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும், 20-25 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். 30 மினிட்ஸ் அளவுக்கெல்லாம் இல்லை, நான் நோட் பண்ணி பார்த்ததுல. ஸோ ஆனா வந்துட்டு ஒரே சீக்வன்ஸா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வராரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் வராரு, அப்புறம் நடுவில் கொஞ்சம் வராரு, அப்புறம் இந்த எண்டிங்ல வந்துட்டு வராரு. அதை தாண்டி இந்த படத்துல வந்து கேமியஸை பொறுத்த வரைக்கும் கேமியஸ்ன்னு சொல்லி ரொம்பவும் ஹைப் ஆயிடாதீங்க. அந்த கேமியஸ் எல்லாமே ஒரு சிம்பிளான கேமியஸ் தான், நல்ல கேமியஸ். அந்த கேமியஸ் வந்துட்டு ரோலக்ஸ் கேமியோ மாதிரி அமையல. அதாவது கேமியோ ரிவீல் பண்ணிட்டு அடுத்த படத்துல இந்த கேமியோ வந்துட்டு நாங்க மெயின் கேரக்டரா கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணல. ஜஸ்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேரக்டர்லாம் ஆல்ரெடி கதைக்குள்ள இருக்கு. இவங்க வந்துட்டு கேமியோஸ் கொண்டு வரணும், ஆக்டர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கேமியோஸை புதுசா எழுதல. ஏற்கனவே எழுதி வச்ச அந்த ஸ்டோரியில சரி இந்த கேரக்டரை இந்த பெரிய ஆக்டருக்கு நம்ம கொடுக்கலாம், ப்ரமோஷன் ஸ்டேட்டஸா அமையும், அவருக்கும் நமக்கும் நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டரை கொடுத்துருக்காங்க. ஆனா ஸோ இந்த ஆக்டருக்கும் நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, ஸோ இவருக்கு கொடுக்கலாம், இவர் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேமியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு கேமியோஸ் வந்துட்டு கேமியோஸ்க்காக இந்த ஆக்டர்ஸை கேமியோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கதை எழுதாம கதைக்குள்ள அந்த கேமியோஸை கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்துட்டு நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அடல் கண்டென்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ப்ரோ எனக்கு வந்துட்டு இந்த அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஸ்லோனஸ்ங்கிறது இருக்கு. ஸ்லோனஸ்னா இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன், இந்த வேர்ல்டு எப்படி அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உட்காந்து பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கு அப்படின்னா போங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது, எனக்கு வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டம்மு நடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தெல்லாம் பாத்துறாதீங்க, நீங்க ஓடியே போயிருங்க. சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க, சினி ஃபைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த படத்துல உங்களுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் அமையும். இந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க நீங்க எல்லாமே. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மித்தாலஜிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு எடுக்கும்போது இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்தடுத்த படங்கள் இதே பேசிஸ்ல வரும்னு சொல்லல. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவுடைய ட்ராக்கிங் வந்துட்டு என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தவரை என்னன்னா, நான் போன அந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல 10:30 ஷோ தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேத்திக்கு நைட் என்ன பண்ணாங்கன்னா 9:50 ஷோ வந்துட்டு ஏற்பாடு பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில பார்த்தா 9:10 ஷோவுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு டோட்டலா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ஷோ என்னமோ இருந்துச்சு அந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல. பட் நான் அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறதுக்குள்ள, அதாவது ரிலீஸ் காலையில வரதுக்குள்ள 15 ஷோ 16 ஷோ என்னமோ பண்ணிட்டாங்க. 8 ஸ்கிரீனுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு ஷோஸ் மாத்தி போட்டாங்க. ஸோ படத்துக்கு வந்துட்டு நல்ல ஹைப் கிரியேட் ஆயிருக்கு, நல்ல வசூலுமே அடிக்கும் நம்புறேன். வசூலை தாண்டி நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்ற அந்த விஷயம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ மட்டும்தான், மற்றபடி படம் வந்துட்டு வேற லெவல். ஸோ இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா, உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ உங்களை விட்டு அந்த எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர். படத்தை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க, ஸ்பாயிலர்ஸ் அலர்ட்.